to everybody. கேளுங்க என்ன क्वेश्चन இருக்குதானே அது என்னன்னா இப்படி பண்ணி கூப்பிடுறேன் சார் நானே கூப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையில நேற்று நடந்த மது ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். இங்கே அனைவரையும் சந்திப்பதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, இப்பொழுது எங்கள் கழகத்தினுடைய நிர்வாகியுடைய திருமணத்திற்கும் இப்போ நாங்கள் செல்ல இருக்கிறோம். எனவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். வாரம் புதுக்கோட்டைக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் புதுக்கோட்டையில் நடந்துட்டு இருக்கு. எனவே எவ்ரி டைம் நாங்கள் வரும்போதும் அதே மக்கள் எழுச்சி, அதே ஆரவாரம், தொண்டர்களுடைய எழுச்சி பார்க்க முடிகிறது. அது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்? இந்த ராஜ்யசபா சீட்டு பற்றி நீங்க பேசல செய்தியாளர்கிட்ட பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில இன்றைக்கு எடப்பாடி இன்றைக்கும் நாளைக்கும் அதிமுக செயல்வீரர்கள் கூட்டமும் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கிறாரு. அதை என்ன முடிவெடுக்க போறாங்க? உங்களோட முடிவு என்ன? எங்களை விட நீங்க எல்லாம் ரொம்ப ஈகரா இருக்கீங்க போல இருக்கு. தேமுதிக தான் இதை பத்தி ஈகரா இருக்கணும். பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஈகரா இருக்கீங்க. மகிழ்ச்சி. அதுல ஒண்ணு சொல்றது என்ன, ஒரே ஒரு விஷயம் தாங்க, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். அப்புறம் பாப்போங்க. எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் நான் இது மன வேதனையோட பதிய வைக்கிறேன். நடிகர் ராஜேஷ் அவர்கள் இப்பதான் காலமானார் என்ற ஒரு செய்தி டிவியில பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஏன் இதை சொன்னா, அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேப்டனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லை குடும்ப நண்பர். அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு. கேப்டன் கூட எத்தனையோ திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இப்படி திடீர்னு அவர் காலமாவார் அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது இறந்துட்டாருன்ற செய்தி ரொம்ப மனசு வேதனையா இருக்குங்க. அதனால அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால பொறுமையா இருங்க. அதை தான் நான் சொன்னேன், பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லைங்க. நாங்க தெளிவா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுக்கான எந்த வித பதட்டமோ அவசரமோ கிடையாது. அதனால தான் உங்களுக்கு பிரஸ் பீப்புளுக்கு தான் நான் அதை சொன்னேன். பொறுமை கடலினும் பெரிதுன்னு பிரஸுக்கு தான் நான் சொன்னேன், எங்களுக்கு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்கள் எதிர்கட்சி கூட்டணி தலைவர் ஒப்பந்தப்படி கரெக்டா மக்கள் நீதி மையத்துக்கும் வழங்கியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க சொன்னபடி அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம், வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைப்படி நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி, தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகவுக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி.கே. வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். நாங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துருவாங்க. அது எல்லாத்தையும் கேட்கறது தான் பிரச்சோட வேலையா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை தாய், எங்கள் தமிழ் தாய் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் தாய், நம் அன்னை தான் நமக்கு பிரதானம். எனவே கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க பாப்போம். இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான். அது மாதிரிதான் என்ன குமரி காண்டத்திலேயே தமிழ் உருவான இடத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம்
பல்வேறு நூற்றாண்டு முன்பே உருவான மொழி தான் தமிழ் மொழி. இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை விவாதிக்க ஒன்றும் இல்லை. இதை பத்தி இனிமே புதுசா பேச எதுவுமே இல்லை. ஆதி மொழி, அதாவது முதல் மொழி தமிழ் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாதுங்க. இதை பத்தி பேசி இதுக்கு ஒரு சர்ச்சை, இதுக்கு எல்லா தலைவர்கள்கிட்டையும் பிரஸ் பீப்புள் ஒரு கருத்து கேட்கறது, இதில் தொடர் நிகழ்வு. அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்கவுங்க தாய்மொழி தான் பிரதானம். அவங்க தாய்மொழி தான் அவர்களுக்கான தாய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேப்டன் எப்பவுமே சொல்றது மாதிரி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ் தாய் தான் எங்களுடைய தாய். அதுல எந்த மாற்று கருத்தும். கமலஹாசன் திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்பறதுக்கு என்ன காரணம்? பட ப்ரமோஷனுக்காக இது நடக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அது கமல் கிட்ட தான் சார் கேட்கணும். அன்பு மன்னிப்பு கேட்காதுன்றாரு. அன்பு யார் இதுல தெரியல. அவர் இப்ப எதை சொல்றாருன்னு புரியலைங்க. அதனால இந்த அவருடைய கேள்வி, அவருடைய பதில்களுக்கு நீங்க கேள்வி அவரிடம் தான் கேட்கணும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாரும் என்னைக்கும் துணை நிற்கக்கூடியவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மொழி தான் நமக்கு பிரதானம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். மேடம், கூட்டணி பற்றி அறிவிப்பதற்காக நீங்க கடலூர் மாநாட்டுல தான் அறிவிப்போம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போய்க்கிறீங்க. அப்ப ஜனவரி மாதம் வரையும் நீங்க தள்ளி போறதை பார்த்தா கூட்டணி மாறுறதுக்கான சூழ்நிலை தேமுதிக உருவாக்கி இருக்குதா? உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல சொன்னா எப்படி? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். நாங்க தெளிவா தான் எல்லா பிரஸ் மீட்லயும் உங்களுக்கு சொல்றேன். எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் 2 நாட்கள்ல அறிவிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களை முதல்ல நாங்க தேமுதிகவை நாங்கள் வழி நடத்தவும் வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாசம் தேவை இருக்குங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், ஜனவரி மாதம் 2026 கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கும் விடை கடலூரில் அறிவிக்கப்படும். நாங்க சொல்றோம். ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் விஜயோட தேமுதிக அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்கலாம். விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்க போதுதான் வரலீங்க. அவர் செந்தூர பாண்டி நடிச்ச காலத்துல இருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்வேன், அவர் எங்க வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி. அதனால மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை. மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை. அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு? அதனால கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தான் வழி நடத்தணும். பொறுத்திருந்துங்க. அதுதான் சொன்னல, கடலூர்ல தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு கடலூர்ல ஜனவரி 9 அறிவிக்கப்படும். கண்டிப்பா. அதுதான் நேற்று நான் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னேன், வெறும் ஞானசேகரனை மற்றும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அது எவ்வளவு பெரிய அரசியல் பின்பலமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயம் அவங்களும் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும். இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுத்தா பத்தாது. யாரெல்லாம் அவரை பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களுக்கும் அந்த தண்டனை, ஆயுள் தண்டனை கட்டாயம் வழங்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதே பொள்ளாச்சி விவகாரத்துல என்ன நடந்துச்சு, அத்தனை பேரும் குற்றவாளி, எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை. அப்ப இவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்னாடி பதுங்கி இருக்கிறவங்களையும் வெளியே கொண்டு வரணுங்க. கொண்டு வந்து அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பெண்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. அப்ப இது சரியான நீதி இல்ல, மேல் விசாரணை சிபிஐ கேக்குறீங்களா நீங்க? ஒரு நிமிஷம், சரியான நீதி கிடையாதுன்றது இல்ல, வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நீதி தான் வழங்கி இருக்காங்க. ஆனால் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி பதுங்கி இருப்பவர்களும் வெளியே கொண்டு வர வேண்டியது நீதி அரசர்களின் கடமைன்னு நான் சொல்ல வரேன். அதனால பசும் தோல் பூத்திய புலிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த புலிகள், அந்த நரிகள் நிச்சயம் மக்களுக்கும் அடையாளம் காணப்பட வேண்டும்.
அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் வந்து இப்போ பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் அன்புமணியை வந்து தொடர்ந்து வந்து அன்புமணியை மந்திரி பதவி கொடுத்ததே வந்து தவறான விஷயங்கள், நாங்கள் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி போஸ்டர் வந்து 2026 தேர்தலில் எதிர்ப்பு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளவு வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே வந்துட்டாங்க, இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்து இருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம், அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து குறை எனக்கு எதுவும் இல்லை. தமிழகத்துல வந்து கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு. ஆனா தமிழக அரசு வந்து கொரோனாவே பரவ நேற்று கூட ஒருத்தர் இறந்துருக்காரு சென்னையில. இது வந்து எப்படி இல்லைங்க, பார்த்தேன் நானும். நிச்சயமாக இது வந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து எவ்வளவு சொன்னா கூட ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் சேஃப்கார்ட் அவர் செல்ஃப். அதனால நம்ம எப்படி கொரோனா வந்து வீரியம் பெற்ற காலத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிட்டோமோ அந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்காங்க. எஸ்பெஷலி ப்ரெஸ் பீப்புள், உங்களுக்கு நான் வேண்டுதலாக சொல்கிறேன், பல்வேறு இடங்களுக்கு செல்கிறீர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க, மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அதனால நிச்சயமாக ரொம்ப கோல்ட், காஃப், தொண்டை வலி எல்லாம் வந்து இம்மிடியட்டாக போய் செக் பண்ணுங்க. நிச்சயமாக கொரோனா மிக மோசமான ஒரு கிருமி, அதை நம்ம வந்து தடுக்கணும். எந்த இதில் வந்து இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு அதிகமான பிறகு அப்புறம் மொத்தமாக வந்து லாக்டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இந்த ப்ரெஸ் மீட் மூலம் எல்லா மக்களுக்கும் நான் இது வேண்டுதலாகவும் வைக்கிறேன். விவகாரத்துல திமுக எங்களாலதான் இந்த நீதி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் பண்றாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே வந்து விசாரணையின் போது ஒரு நாள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க, ஞானசேகரனை கைது பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அது யாரால இருந்து இது வரைக்கும் இது பண்ணல. அதுதாங்க, எங்களாலதான் நீதி கிடைச்சதுன்னு இன்னைக்கு தமிழக அரசு மார் தட்டி கொண்டாலும் அந்த நீதியை வழங்கியது நீதி அரசர்கள் தான். இன்னைக்கு நீதி அரசர்கள் வழங்கலைன்னா தமிழ்நாடு எப்படி அந்த கிரெடிட் அவங்க எடுத்துட்டு போக முடியும்? இல்லைங்களா? அதனால வெறுமனே ஞானசேகரனை மட்டும் அடையாளம் காம பின்னாடி யார் இருக்காங்கன்றது தமிழக அரசு தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வரணும். நீதி அரசர்களும் வெளியே கொண்டு வரணும். ஒரு விஷயம் பிளஸ் ஆயிட்டா என்னாலதான்றது, ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு நான் காரணம் இல்லைன்றது நம்ம தொடர்ந்து நடக்குதுங்க. அதனால நிச்சயமாக இது வந்து நீதி அரசர்களால தான் இவ்வளவு வெகு விரைவில் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் முன்பு இந்த 1000 ரூபா நோட், போலி 1000 ரூபா நோட்டை வச்சுட்டு இது பண்ணது பெண்கள்லாம் ஒரு மரியாதை குறைவா, ஒரு இழிவா நினைக்கிறாங்க. உங்களுடைய இல்ல, நேற்று பொதுக்கூட்டத்திலே நான் பேசினேன்ல, நீங்க வரலையா நேற்று பொதுக்கூட்டத்துக்கு? அதுதான், இது ஒரு கேலி கூத்து மாதிரி நடந்துடுச்சுங்க. அது சென்னையிலங்க. இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், பழைய நடிகர், இவங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி சேலையை கட்ட வச்சு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சது போல மகிழ்வாக அவங்க நடனம் ஆடுவது போல ஒரு அமைப்பை அவங்களா உருவாக்கி இருக்காங்க. இதுல எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள், உண்மையான பெண்களுக்கு யாருக்கும் இதுல எந்த மகிழ்ச்சி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வறுமை தீர்ந்துருச்சா? இல்ல என்ன கஷ்டம் தீர்ந்துருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்களுக்கு கடனாளியா தமிழ்நாடு ஆய்கொண்டு இருக்கிறது தான் மிச்சம். இது ஒரு ஐ வாஷ், பிரெயின் வாஷ் பண்றாங்க 1000 ரூபாவை காட்டி. இன்னைக்கு வந்து டாஸ்மாக், விலைவாசி உயர்வு, லஞ்சம், ஊழல், வேலை வாய்ப்பு இல்லை, கஞ்சா, போதை விற்பனை, எல்லாம் டாஸ்மாக் விற்பனைன்னு தமிழ்நாடு சீரழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மூலம் வருகின்ற காசு பூரா மறுபடியும் அரசு கஜானாக்கு தான் போயிட்டு இருக்குங்க. அதை தான் நான் தெளிவாக தான் சொன்னேன் பொதுக்கூட்டத்தில். 1000 ரூபாவை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக 5000 10,000 ரூபாய் திரும்ப தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் இதை வந்து உணரணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஐ வாஷ்க்கு நீங்க அடி பண்ணியாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து அவங்களே ஒரு பெண்கள் வரவேற்றதாக ஜூனியர் ஆர்டிஸ்டையும் நடன கலைஞர்களை வச்சு நடனம் ஆடிட்டு அந்த போலி 1000 ரூபாய் நோட்டை கொண்டு முதலமைச்சரே காமிக்கிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லை, சேகர் பாபா அவர்களும் சேர்ந்து அவங்களோட நடனம் ஆடினுங்கிறாரு. இது மக்களே வந்து இது ஒரு கேலி கூத்தாக தான் பாக்குறாங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து ஒன்றிணையல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? உண்மைதான், அது எதிர்கட்சி டைம் நிறைய இருக்குல்ல, இன்னும் நாளைக்கேவா தேர்தல்? நான் சொல்றேங்க, இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படியே தொடர்றாங்க. எதிர் கூட்டணியில யாரெல்லாம் சேர போறாங்கன்னு நம்மளால இன்னைக்கே கணிக்க முடியுமா? டைம் நிறைய இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், நிச்சயமாக
வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெளிவாக சொல்றேன். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற வாசகங்கள் சமீப காலமா எல்லா கட்சியிலுமே ஒழிக்க தொடங்கியிருக்கு, எக்ஸப்ட் ஏடிஎம்கே டிஎம்கே. இது நம்ம எப்படி பண்ணணும்? வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல பார்த்தா ஒரு கட்சி 2 கட்சி தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் வந்திருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சியை வந்தாலும் ஆண்ட கட்சி மேலேயும் மக்கள் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதனால வருங்காலங்களில் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.